சொன்னேன் திரும்பவுமாக, நம்மை வடிவமைக்கிறார். He shapes. நம்பர் 2, நமக்கு அவருக்கேற்ற பாத்திரமாய் நம்மை பயன்படுத்துகிறார். அடுத்து பரலோகத்தினுடைய அந்த அந்த மகிழ்ச்சியைக்கு சொந்தக்காரராய் மாற்றுகிறார். He makes us to fit joy in paradise. பரலோகத்தினுடைய மகிழ்ச்சிக்கு நம்மை சொந்தக்காரராய் மாற்றுகிறார். அடுத்து இந்த பூமியிலே நம்மை பயிற்சி வைக்கிறார். அமைதி நேரங்கள், பயிற்சிவிக்கும் நேரங்கள், அது மட்டுமல்ல அவருடைய ஊழியத்துக்கு உருவாக்கும் நேரங்கள், கார்மேகங்கள் மறைந்து ஒரு நீல வானத்தை பார்க்கும் நேரம், புரிய நினைக்கிறேன். அடுத்து நம்மை உருவாக்கி காட் ரிஃபைன்ஸ், நம்மை புடமிடுகிற நேரம். அடுத்து அன்பானவர்களே, அந்த வேதனைகள், அந்த கண்ணீர், எல்லாவற்றிலேயும் நம்மை ஒரு உண்மை உள்ள ஊழியனாய் நிறுத்துகிறார். He makes us a truthful minister. திரும்ப சொல்கிறேன், not a successful minister, உண்மை உள்ள ஊழியனாய் கர்த்தர் உருவாக்குகிறார். எப்பொழுது? அமைதி நேரங்கள், மௌனத்தின் நேரங்கள், உண்மையான ஊழியனாய். அடுத்து அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நேரங்களில் நம்மை அவர் ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். என் வாழ்விலே அது அவர் என்னை ஆதாயம் செய்யும் நேரம். நினைக்கிறேன், எனக்கு ஆதாயம் இல்லாவிட்டால் எனக்கு நஷ்டம், ஆனால் அவருக்கு ஆதாயம். திரும்ப இந்த வார்த்தை சற்று கவனியுங்கள். அந்த அமைதியின் நேரங்கள் தேவனுக்கு ஆதாயமான நேரங்கள், உங்களுக்கும் ஆதாயமான நேரங்கள். ஸோ யோசித்து பாருங்கள், இட்ஸ் a gaining time, it is not a losing time, it is not a wasting time. அமைதியின் நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆதாயம், தேவன் உங்களை ஆதாயம் செய்யும் நேரம், நீங்களும் தேவனை ஆதாயம் செய்யும் நேரம். அடுத்தபடியாக அன்பான தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்தில் சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் மாற்றும் நேரம். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உங்களை கொண்டு வருகிறார். அழிவிலிருந்து அழியாமை, புரிய நினைக்கிறேன். அசுத்தத்திலிருந்து பரிசுத்தம். சேஞ்சிங் யுவர் கேரக்டர், த டைம்ஸ் ஆஃப் குவைட்னஸ். அடுத்தபடியாக சொல்லுகிறேன், உங்கள் துக்கங்கள் மாறும் நேரம். அடுத்தபடியாக இன்னும் ஆழமான அனுபவத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் நேரம். சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையில்